ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நான் உங்கள் அன்பு தமிழன். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு நல்ல வீடியோவும் நீங்கள் ஒன்றுக்கொன்னே பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னே ஒரு 2 விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டே வந்து செஞ்சு வச்சுக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், அதுக்கான டாக்குமெண்ட் வேணும். அதுக்கு டாக்குமெண்ட் ஒன்றே நீங்கள் பயந்துட வேண்டாம். நீங்கள் வந்து அந்த குடும்பத் தலைவரோட ஆதார் கார்டு இருந்தாவே போதும். அந்த ஆதார் கார்டை வச்சு கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்களுடைய ஃபோட்டோ வந்து சைஸ் வந்து கரெக்டான சைஸு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 5 MB இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, டாக்குமெண்ட் ஆதார் கார்டு, அது வந்து 1 MBக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வந்து சைஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டுக்கு மொபைல் நம்பர் ஒவ்வொன்றும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து ரெடியாக கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அது ஓடிபி வந்து உடனே வந்து என்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வெப் பேஜுக்குள்ளே போக முடியும். சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு வந்து டைப் பண்ணுங்கள் கூகுளில் போய்ட்டு. அது வந்து அதனுடைய ஹோம் பேஜ் வருது பாருங்கள். பயனாளர் நுழைவு, இது வந்து துறை உள்நுழைவு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்படி பார்க்காதீங்க. ரைட் சைடில் வந்து மின்னணு அட்டை தொடர்பாக அப்படின்னு இருக்குது பாருங்கள். அதில் வந்து 3வது காலமில் இருக்குது பாருங்கள். குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அப்படின்னு 3வது இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கைபேசி எண் கேட்குது பாருங்கள், அதாவது மொபைல் நம்பர். நம்ம அந்த ரேஷன் கார்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சுருப்போம்ல, அந்த நம்பரை வந்து அதில் என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு கீழே கேப்சா குறியீடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 6 நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, 6 டிஜிட்டு. அது வந்து அதுக்கு கீழே வந்து டைப் பண்ணுங்கள். அது டைப் பண்ணிவிட்டு பக்கமே வந்து பதிவு செய்ய இருக்குது பாருங்கள். அந்த பதிவு செய்ய வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிருக்கும். அந்த ஓடிபியை வந்து இந்த பதிவு செய்ய அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் வந்து என்ட்ரி பண்ணுங்கள். அது பாருங்கள், மொத்தம் நமக்கு 300 செகண்ட் கொடுப்பாங்க, 5 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம வந்து அந்த ஓடிபியை வந்து இதில் என்ட்ரி பண்ணிக்கணும். இப்போ அது அந்த ஓடிபியை வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கமே க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பதிவு செய்ய அப்படின்னு, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்முடைய ரேஷன் கார்டுக்குனுடைய டீட்டெயிலுக்கு உள்ளே போயிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம பார்க்குறது வந்து குடும்பத் தலைவருடைய வேறொரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ அவங்க குடும்பத் தலைவர் வந்து வேறொருத்தரை மாற்றணும். அவங்க ஃபேமிலியிலே இருக்கிற மெம்பர் வந்து வேறொருத்தரை மாற்றணும். அது எப்படி மாற்றுறோன்றது பாருங்கள். இப்போ குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மார்க் போட்டு பதிவேற்றம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஏற்கனவே வந்து யாரை வந்து குடும்பத் தலைவராக மாற்றணும்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அவங்க ஃபோட்டோ வந்து அந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசன் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த குடும்பத் தலைவர் மெம்பர்ஸ், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த பாக்ஸுக்கெல்லாம் கீழே வந்து ரீசன் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரீசனில் வந்து என்ன ரீசன் டைப் பண்ணிக்கோங்க. அதே போல் அதுக்கு அடுத்த பாக்ஸில் காரணம் அப்படின்றது பார்த்தீங்களா, அதில் வந்து மேலே என்ன இங்கிலீஷில் டைப் பண்ணிங்களோ அதையே வந்து தமிழில் வந்து ரீசன், அதாவது காரணம் என்னன்றதை வந்து தமிழில் டைப் பண்ணிக்கோங்க. அந்த காரணம் டைப் பண்ணுற பாக்ஸில் வந்து கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென் மார்க்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் டைப்பிங் வந்து காட்டும். அது நம்ம என்ன டைப் பண்ணுன்றதை வந்து நீங்கள் அதில் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி என்ன ரீசன்றது தமிழில் வந்து அதுக்கான காரணத்தை வந்து நீங்கள் தமிழில் கூட அழகாக டைப் பண்ணிக்கலாம். ஒரு சில நேரத்தில் வந்து அந்த தமிழ் டைப்பிங் வந்து அது கிளிக் பண்ணாலையும் வராது. அப்படி வரலனாக்கா நீங்கள் இங்கிலீஷ்லேயே கூட டைப் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பெரிய மிஸ்டேக் இல்லை. ஓகே, இப்போ அப்படியே பார்த்துட்டு வாங்க. இப்போ தமிழில் எனக்கு அவங்க சொன்ன காரணத்தை நான் டைப் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் என்ன ரீசனுக்காக சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ரீசனை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க.
அதே போல் ஸ்பெல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணிங்க. அதே போல் தமிழ்லேயும் வந்து எந்த எழுத்துப்பிழையும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வந்து ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்ட்டு பாருங்கள். அதில் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதில் அங்கே ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது வருதான்னு பாருங்கள். கிளிக் பண்ணி பார்க்கும்போது அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆதார் அட்டையை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாக்க ஆதார் அட்டையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதுக்கு கீழே சூஸ் ஃபைல் அப்படின்ட்டு பாருங்கள். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அதை வந்து எந்த ஃபைல் இருக்குதுன்னு பார்த்து செலக்ட் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்களான்னா க்ரீனில் வந்து பக்கமே இருக்கு பாருங்கள் பதிவேற்றுன்னு, அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். அது நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த டாக்குமெண்ட் வந்து சைஸ் கரெக்டாக இருந்தாக்கா தான் அப்லோட் ஆகும். அப்படி இல்லைனாக்கா அங்கே மேலேயே உங்களுக்கு காட்டும் கார்னரில். அதாவது கோப்பு அந்த சைஸ் வந்து கரெக்டாக இல்லை, அதனால் பதிவேற்ற முடியவில்லை அப்படின்னு வந்து வரும். சைஸ் வந்து ஃபைல் சைஸ் வந்து கரெக்டாக இருந்தால் அது வந்து கரெக்டாக வந்து அப்லோட் ஆகிடும். அந்த அப்லோட் ஆகிட்டோடனே உங்களுக்கு மேலே வந்து கார்னர்லேயே வந்து உங்களுக்கு காட்டும் இணைக்கப்பட்டுள்ள ஆவணம் பதிவேற்றப்பட்டது அப்படின்னு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஃபேமிலி மெம்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் வந்து குடும்பத் தலைவராக யார் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு வந்து அதை வந்து குடும்பத் தலைவர்ன்றதை வந்து அவங்க வந்து அந்த குடும்பத்தில் என்ன உறவு முறைன்றதை மாற்றிருங்க. அவங்களுக்கு குடும்பத் தலைவர்னு ஏற்கனவே யாருக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து அந்த குடும்பத்துக்கு என்ன முறைன்றதை மாற்றிக்கோங்க. இல்லை அவங்க வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்தால் ரிமூவும் கையோடு பண்ணிக்கோங்க. இப்போ யார் வந்து குடும்பத் தலைவரோ அவங்களது வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு நடவடிக்கைன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து லாஸ்ட்டு, அதாவது இந்த குடும்ப உறுப்பினர் அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது லாஸ்ட்டு காலமில் பார்த்திங்கன்னா நடவடிக்கைன்னு இருக்குது. அதை வந்து அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த பென் மார்க் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டில், அதுதான் வந்து எடிட் பண்ணுறது. அதில் வந்து எடிட் பண்ணிங்கன்னாக்கா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அவங்க நேம் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுன்னா கூட அப்போவே கூட கையோட கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் கூட பார்க்கலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பென் மார்க்கு செலக்ட் பண்ணிங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து டிக் மார்க் ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து அந்த டெலிட் மார்க் ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் எடிட் பண்ணது கரெக்டாக இருக்குது ஓகே அப்படின்னாக்கா அந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து மிஸ்டேக் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து எதுவும் மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அந்த பெருக்கல் குறி இருக்குது இல்லைங்களா, அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் டிக் பண்ணதுனால என்னுடைய அப்ரோச்சை வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. நான் என்னுடைய கோரிக்கை என்னவோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. இப்போ அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அடுத்தது வந்து ஃபைனல் தான். அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கன்ஃபர்மேஷன் கேட்குறது தான். இப்போ இதில் நாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவண வகையை வந்து திரும்ப வந்து அதாவது ஆதார் கார்டை வந்து நான் திரும்ப அகைன் வந்து அப்லோட் பண்ணேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது அங்கே அது காட்டுச்சு பாருங்கள், இதை ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணது இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து தான் வந்து கன்க்ளூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உறுதிப்படுத்துதலில் வந்து அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் வந்துடும். அந்த டிக் மார்க் ஓகே பண்ணிவிட்டு எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணுறதுனால செக் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த பதிவு செய்யன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணிங்களானாக்கா உங்களுக்கு வந்து கன்க்ளூஷன் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ என்னுடைய வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே பண்ண அந்த இது தான் வந்திருக்கு. இப்போ தான் அந்த உறுதிப்படுத்துறதை நான் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பதிவு செய்கிறதை கிளிக் பண்ணோன்னே வந்துச்சு பாருங்கள். தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டது, குடும்பத் தலைவர் உறுப்பினர் மாற்றம் அப்படின்ட்டு குறிப்பு எண் வந்திருக்கு பாருங்கள். ஒரு 14 நம்பர், அதாவது 14 டிஜிட் இருக்குது. அது பாருங்கள், அதுதான். அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கீழே வந்து க்ரீன் பாக்ஸில் வந்து முகப்புக்கு செல்ல அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கான அந்த என்ன சொல்கிறது, அந்த ப்ரூஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா அதுக்கு நம்ம போகணும். இப்போ முகப்புக்கு செல்ல அதை கிளிக் பண்ணிங்க, ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சு பாருங்கள். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த குடும்பத் தலைவர் மாற்றம் செய்ய அந்த பாக்ஸுக்கு போனோங்க பார்த்தீங்களா, ரைட் சைடில் அந்த பாட்டமில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு
அந்த லாஸ்ட்டு காலம் இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த பாக்ஸ் வருது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் தான் அந்த 14 டிஜிட் நமக்கு வந்துச்சு இல்லைங்களா, குறிப்பு எண்ணுன்னு அப்படின்னு. அந்த அந்த நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணுங்கள். அந்த 14 டிஜிட்ஸை வந்து அதை என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த நீங்கள் செஞ்சது வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கே காட்டும். இப்போ வெயிட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் டைப் பண்ணுறேன். இப்போ காட்டிடுச்சு பார்த்தீங்களா. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யன்றதை கிளிக் பண்ணிவிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்துச்சு. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப் இருக்குது. 4 ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம முடிச்சிருக்கோம், கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு. அடுத்தது வந்து ஆவண சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் துறை சரிபார்ப்பு, அப்புறம் தாலுக்கா வழங்கல் அதிகாரியின் ஒப்புதல். இந்த 4 ஸ்டேஜ் இருக்குது. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், விண்ணப்ப பதிவிறக்கம் டவுன்லோட் அப்ளிகேஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு சில நாளில் வந்து ஒர்க் ஆகாது. இது ஒர்க்கிங் ஹவர்ஸில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்லோடு வந்து சக்ஸஸ் ஆகிடும். அதாவது 2 or 3 டேஸில் வந்து இது மேக்ஸிமம், நான் சொல்கிறதே மேக்ஸிமம் 2 or 3 டேஸில் வந்து இது ஈஸியாக வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடுது. அதனால் இது வந்து ரொம்ப சுலபமான ஒரு வேலை. நான் சொன்ன ஸ்டெப்புங்களை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் வந்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்பை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது நம்ம அழகு தமிழ் டிவி. நான் உங்கள் அன்பு தமிழன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க அதன் புகழ்.